இது 50 ml வந்து நம்ம செட் பண்ணி ஓட்டியிருக்கோம். இப்போ லீக்கேஜ் பாருங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா நான் 75 kg. இப்போ பாருங்க நம்ம மேலே நான் ஃபுல்லாக ஏறி நிற்கிறேன் பாருங்க. ஒரு சின்ன லீக்கேஜ் கூட இல்லை பாருங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கனாமிக்ங்க. எல்லோருக்கும் வணக்கம். நம்ம ஆட்டோ பவர் பேக் யூடியூப் சேனல் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நாம பார்க்க போற மிஷின் என்ன என்று பார்த்தா எண்ணெய் மிஷினை தான் பார்க்க போறோம் இன்னைக்கு. ஓகேங்களா? இப்போ எண்ணெய் மிஷின்ல என்னென்ன வெரைட்டின்னு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடல் எண்ணெய், சமையல் பண்றோம் இல்லையா, சன்ஃப்ளவர் ஆயில், இந்த 10 ரூபா பாக்கெட்லாம் வந்துருக்குன்னா அந்த மாதிரி பாக்கெட்டு. அதை தாண்டி இந்த மிஷினில் வந்து என்னென்ன சூட்டபிள் ஆகும்னா உங்களுக்கு ரஸ்னா பேக் பண்ணிக்கலாம், மோர் பேக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா பெப்சி ஐஸ் கேண்டி, சின்ன பசங்களுக்கு சாப்பிட்றாங்க இல்லைங்களா ஐஸ் கேண்டி, அந்த மாதிரி ஐஸ் கேண்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஷாம்பு பேக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ், லிக்விட் ஐட்டம், அனைத்து வகையான லிக்விடுமே இந்த பேக்கிங் மிஷினில் நம்ம ஈஸியாக பேக் பண்ணக்கூடிய மிஷின் தான் இந்த மிஷின். இந்த மிஷினில் இப்போ என்ன ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூஸ் ஐட்டம், மேங்கோ ஜூஸ் ஐட்டம் தான் இப்போ நம்ம பேக் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் விவரமாக நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாமா. இப்போ நம்ம இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா 50 ml செட் பண்ணிக்கிறோம். ஜஸ்ட் இந்த ஆன் பட்டன் மட்டும் ஆன் பண்ணிட்டா போதும். இந்த பவுச்சி சீலிங் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 சைட் டைப்புன்னு சொல்லுவாங்க. இது 3 சைட் டைப்பில் சீலிங் ஆகிட்டு இருக்கு. இதுதான் எம்எல் பெட்டுன்னு சொல்லக்கூடிய விஷயம். இது எம்எல் பெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிக்விட் இது மாதிரி நீங்கள் பேரலோ இல்லை ஒரு கேனோ இல்லை பைப் லைன் எத்தாந்து விட்டுட்டீங்கன்னா கூட உங்களுக்கு இதுலேருந்து அது ஈர்த்துக்கும். நீங்கள் எத்தனை ml வேணா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 20 ml ஸ்டார்ட் பண்ணி 100 ml வரைக்கும் இந்த பம்பு சப்போர்ட் பண்ணும். அதுக்கு மேலே உங்களுக்கு 200 mlலாம் தேவைன்னா நம்ம பம்போட டயா மட்டும் மாற்றிக்கினா போதும். எங்கள் ஆட்டோ பவர் பேக்கோட ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் வந்து ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். உங்களுக்கு தேவையில்லாத ஸ்பேஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்பேக்டாக முடிச்சு வச்சிருக்கும். இது 50 ml வந்து நம்ம செட் பண்ணி ஓட்டியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெயிட் செக் பண்ணலாம் பாருங்க. ஒரு கிராம் என்ன பண்ண பிளஸ் ஆர் மைனஸ் வரும். இப்போ லீக்கேஜ் பாருங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா நான் 75 kg. இப்போ பாருங்க நம்ம மேலே நான் ஃபுல்லாக ஏறி நிற்கிறேன். பாருங்க ஒரு சின்ன லீக்கேஜ் கூட இல்லை பாருங்க. அந்த அளவுக்கு ஒரு நீட்னஸாக ஒரு ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். உங்களுக்கு சீலிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்பரேட்டருக்கு நிகரான ஒரு பக்கா சீலிங் இதில் ஆகிருக்கும். அது நம்ம மிஷினோட அட்வான்டேஜ் என்னன்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கனாமிக் அதை தாண்டி பார்க்கும்போது லோ காஸ்ட், ஆனால் குவாலிட்டி வந்து ரொம்ப ஹை குவாலிட்டியில் தான் நம்ம மிஷின் பண்ணிட்டுருக்கோம். ஆட்டோ பவர் பேக் கம்பெனியில் ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியான மிஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது சொல்லலாம். இந்த மிஷினில் என்னென்ன அட்வான்டேஜ்ன்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த மிஷினில் ரோல் மாட்டத்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஜஸ்ட்டு இதை மூவ் பண்ணி இப்படி எடுத்துகிட்டு
திருப்பி ரோல மாட்டு இப்படி தள்ளி லாக் பண்ணிட்டா போதும், லாக் ஆகிடும். ஓகேங்களா? இது ஒரு லேடிஸ் கூட ஹேண்டில் பண்ணலாம் இந்த மாதிரி சிஸ்டம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பிரிண்டில் இருக்கு இல்லைங்களா, மற்ற கம்பெனிக்கு நம்மளுக்கு கம்பெனிக்கு உள்ள டிஃப்ரெண்ட் என்னன்னா ஜஸ்ட் 1 2 3 ஸ்பிண்டில் தான். அப்போ ஒரு லேடிஸுக்கு ஒரு கண்ணம்னா நிறைய இருந்ததுன்னா அவங்களுக்கு ரொம்ப குழப்பமாயிடுவாங்க. குழப்பமாகி அவங்களால ஒரு மிஷினை ஹேண்டில் பண்ணுறதுக்கோ ஒரு டெக்னிக்கல் ஒரு புது லேடிஸ்ன்னு நான் சொல்ல வரல, ஜென்ஸாக இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் டைம்ன்றது அவங்களுக்கு நிறைய குழப்பங்கள் வந்துடும். அப்போ ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருக்கக்கூடாது, அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கணுன்ற ஒரு ஆப்ஷனில் தான் இந்த மிஷின். நம்ம மிஷினில் ஆட்டோ பவர் பேக்கில் எல்லா மிஷினுமே இந்த மாதிரியான செட்டிங்கில் தான் இருக்கும். அப்போ வந்து ஜஸ்ட்டு இந்த டான்ஸிங் இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு ஷார்ட்டில் இவ்வளோ இங்கே பாருங்க, ஜஸ்ட் இப்படி மூவ் பண்ணால் இது ஒரு மெட்டல் சென்சார், இது மூவ் பண்ணோடனே இது உங்களுக்கு ரன் ஆக ஆரம்பிச்சு. அப்போ இந்த அளவுக்கு ஒரு ஷார்ட்டாகவே நம்மளுக்கு இந்த மிஷின் நம்ம வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பேட்ச் கோடிங், இந்த நியூமேக்ஸ் இங்கி டைப்பு சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு கஸ்டமைஸ் வச்சு தான் இதை நம்ம பிளான் பண்ணுறது. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கி கோடிங் கேட்டாங்கன்னா இங்கி கோடிங், ஹேண்ட் இன்ஜெட் கோடிங் கேட்டாங்கன்னா ஹேண்ட் இன்ஜெட் கோடிங், T2O பிரிண்டர் கேட்டாங்கன்னா T2O பிரிண்டர். அது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம அதை பிளான் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஐமார்க் சொல்லக்கூடிய ஒரு சேஷேவோட சைஸை மென்ஷன் பண்ணி உங்களுக்கு பேக் பண்ணி கொடுக்கும். அந்த மாதிரியான செட்டிங் தான் இந்த ஐமார்க் சிஸ்டம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிற ஆப்ஷன் தான். இதில் வந்து பேட்ச் கோடிங் மூவிங் எப்படி இருக்கும்னா ஜஸ்ட் இந்த போல்ட்டை லூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் மூவ் பண்ணுறது பாருங்க, அவ்வளோ ஈஸியாக இருக்கும். புரியுதுங்களா? நீங்கள் மற்ற கம்பெனியில் எங்கே போனாலும் இந்த மாதிரி ஒரு மெக்கானிக்ஸும் பார்க்கவே முடியாது. நம்ம ஆட்டோ பவர் பேக்கில் இது ஒரு ஸ்பெஷலுங்க. அதாவது அவ்வளோ ஈஸியாக இருக்கும். மறுபடியும் நம்மளுக்கு எங்கே தேவையோ அந்த இடத்துல வச்சு டைட் பண்ணிக்க வேண்டியதான். அதே மாதிரி தான் ஐமா இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இந்த மாதிரியான டிஃப்ரெண்டான ப்ராடக்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கஸ்டமருக்கு கஸ்டமைஸாக பண்ணி கொடுக்குறோம். அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களோட தேவைகள் என்ன, அவங்களோட ப்ராடக்ட் என்ன, அவங்களோட கிராம் வெயிட் என்ன, எல்லாத்தையும் கரெக்டாக பிளான் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ப்ராடக்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒரு மிஷினை செஞ்சு அவங்களுக்கு எதுவுமே கொடுத்ததுன்னா அந்த மிஷின் கண்டிப்பாக ரன் ஆகாதுங்க. நம்ம மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ராடக்ட்டு, எந்த மாதிரியான ப்ராடக்ட்டு, அதாவது நீங்கள் பார்க்கலாம் ஜூஸுக்கு ஒரு மாதிரியான மிஷின் பண்ணணும், பவுட்ரு ஐட்டத்துக்கு ஒரு மாதிரியான பண்ணணும். பவுடர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவருக்கு ஒரு மாதிரியான மிஷின் இருக்கும், கடலை மாவுக்கு ஒரு மாதிரியான மிஷின் இருக்கும். கடலை மாவு ஓடுற மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு ஓடாது. இந்த மாதிரி கஸ்டமைஸாக, அதாவது அனுபவம் நாங்கள் கிட்டத்தட்ட எங்களோட அனுபவம் வந்து பார்த்தீங்கன்னா 22 இயர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி அனுபவம் கொண்ட நாங்கள் பல ப்ராடக்டை பார்த்து அதில் என்னென்ன டிஃபால்ட்டு இருக்குது அந்த டிஃபால்ட் எல்லாத்தையுமே சரி பண்ணி இந்த கடலை மாவுக்குன்னு ஒரு மிஷின் செஞ்சுன்னா அது கடலை மாவுக்கான மிஷின் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பண்ணுவோம். ரவைக்குன்னா ரவைக்கு ஒரு மாதிரி பண்ணுவோம். இந்த மாதிரி கஸ்டமைஸே அவங்க ஒரு ப்ராடக்ட் எனக்கு 30 ப்ராடக்ட் இருக்குது, 30 ப்ராடக்ட் எந்தெந்த மிஷின் எப்படி அதாவது எப்படி ஓடும்ன்றது அவங்க டீட்டெயில் கேட்டாங்கன்னா நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மிஷின் செஞ்சு தான் அவங்களுக்கு கொடுப்போம். ஏதோ ஒரு ப்ராடக்ட்டுக்கு மட்டுமே நாங்கள் மிஷின் செய்கிற ஆள் கிடையாது. உங்களுக்கு தொடர்ந்து ஒரு 30-40 ப்ராடக்ட் சூப்பர் மார்க்கெட்டுக்கு உள்ள ப்ராடக்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40-60 ஐட்டம் இருக்கும். அந்த 60 ஐட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கடலை மாவு மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், அதை மட்டும் நாங்கள் சொல்லிவிடுவோம். மீதி மற்ற ப்ராடக்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கள் பேக்கிங் மிஷினில் ரன் ஆகும். அந்த மாதிரி தாங்க ஒவ்வொரு மிஷினும் வந்து கஸ்டமைஸாக பண்ணித்தரும். கஸ்டமைஸாக பண்ணி தரும்போது தான் அது சக்ஸஸ்ஃபுல்லான மிஷினாக எங்களுக்கு அமையுது. எங்களோட கஸ்டமரோட ஸ்கோப்பும் அதிகமாக இருக்குது. இப்போ பார்த்துக்கிட்ட வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்ற நம்பிக்கிறோம். இதேபோல் பல புது வகையான மிஷின்கள், பல விதமான மிஷின்கள், பல தேவைக்கேற்ப மிஷின்கள் தொடர்ந்து ஆட்டோ பவர் பேக் யூடியூப் சேனல் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கும். அதனால் எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.